விஜய் நம்ம ஒரு முதலமைச்சருக்கான பேச்சே அவராண்ட இல்லை. ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரியே இருந்தது. முதலமைச்சருக்கு அடிக்கடி நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க நீங்க ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. ஆனா முதலமைச்சர் அங்க வந்து என்ன பேசினார்னா, நான் முதலமைச்சர் இல்ல, நான் உங்களுக்கு ஒரு சேவகன் சொல்றாரு. இதை விட வேற என்ன வேணும்? முதலமைச்சர் என்ன அது? எல்லாரும் அந்த இடத்துக்கு அந்த பதவிக்கு போயிட்டா ஒரு பேச்சு எல்லாமே மாறிட நினைச்சுக்கிறீங்களா? அவர் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான். அவர் சொல்றாரு பாருங்க, நான் வந்து முதலமைச்சர் இல்லை, உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். தொடக்கத்திலையும் அவர் அதுதான் சொன்னாரு, எனக்கு பதவியோ பணமோ எதுவுமே வேணாம், எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஆனால் என்ன வாழ வச்ச உங்களை நான் வாழுதை நான் பார்க்கணும். உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்கிறேன். அந்த செயல் கூட எனக்கு அதிகாரத்தில் இருந்தால் தான் செய்ய முடியும்னா அதுக்காக தான் அந்த அதிகாரத்துக்கு அவர் வந்தார். ஒன்றும் இல்லாத ஒரு எம்எல்ஏ பிஎல்லாம் வச்சு நான் எம்எல்ஏ பி என் காலை சுற்றினுக்கிறாங்க. என்ன போன ஆட்சியில எல்லாம் பார்க்காத போயிட்டீங்களா? விஜய் இப்படி இப்படி சொன்னா குத்தம், பேசலன்றீங்க, பேசுனா அதுல ஒரு குத்தம். என்னதாங்க பண்றது? முதலமைச்சர் ஞாபகப்படுத்தணுமா? ஞாபகம்லாம் படுத்த சேவல மேடம். அவர்லாம் மக்களை பார்க்கும் போது அவர் மறந்துடுறார், முதலமைச்சர் நம்ம இல்ல, நம்ம இவங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நம்ம மட்டும் இல்ல, நம்மள சார்ந்த எல்லாம் யாரெல்லாம் வந்துக்கிறாங்களோ எல்லாருமே சேவகர்கள் தான். அவங்களாண்டது எனக்கும் ஒன்றும் வேணாம் சொல்றாரு. இதை விட வேற என்ன வேணும்? இதுல முதலமைச்சரா இருந்தா சேவகரா இருந்தா நமக்கு தேவை வேலை நடக்குதா, மாற்றம் கிடைக்குது மாற்றம், அவ்வளவுதான். இதுல விட வேற என்ன வேணும் எங்களுக்கு?